இன்று இலங்கையில் அதிகம் பேசப்படும் நபரா அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மாறியிருக்காரு. ஏன்னா அமெரிக்கா புதிதாக அறிமுகம் செய்த இறக்குமதி பொருட்கள் மீதான வரி விதிப்பின்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி அறவிடப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதன் மூலம் அமெரிக்காவினால் அதிக வரி விதிக்கப்பட்ட முதல் 5 நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்குகிறது. இதற்கு முன் இந்த வரி விதிப்பு வீதம் 12% தான் இருந்திருக்கு. எனவே இந்த வரி அழுத்தம் இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எதிர்வு கூறப்பட்டிருக்கு. ஏன்னா இலங்கையின் ஏற்றுமதியில் 25% அதிகமான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்படுவதாக தான் சொல்லப்படுது. இதனால் இலங்கை வருடாந்தம் 3 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான அந்நிய செலாவணியை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பெரும்பாலும் அமெரிக்காவை சார்ந்தே இலங்கையின் ஆடை தொழிற்சாலைகள் இருப்பதாகவும் அவை வீழ்ச்சியடையக்கூடும் எனவும் இதனால் பல பேர் தொழில்களை இழக்க நேரிடலாம் எனவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த அதுகோரல சொல்லியிருக்கிறாரு. எனினும் இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து சிபாரிசுக்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மத்திய வங்கி ஆளுநர், நிதி அமைச்சின் செயலாளர் உட்பட 10 பேர் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்கப்பட்டுள்ளது.